பிரதமர் மோடி இன்று 3வது நாள் விவேகானந்த மண்டபத்தில் தங்கி அவருடைய தியானத்தை சற்று நேரத்தில் மேற்கொள்ள உள்ளார். 3வது நாள் அது சற்று முன் நியூஸ் 18 பிரத்யேகமாக பதிவு செய்த அந்த காட்சிகள் பார்க்கலாம். 6 மணி 2 நிமிடங்களில் அந்த சூரிய உதயத்தை பார்க்க அவர் வெளியே வந்துள்ளார். ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததால் சூரிய உதயத்தை பார்க்க முடியவில்லை. அதற்கு முன்னதாக அவர் மண்டபத்தின் உள்தளத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். நேற்றைய தினம் அவர் சூரியன் உதயம் பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வந்தனம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் செய்த பின் மத்தியானம் 10 மணிக்கு தியானத்தை தொடங்கியுள்ளார். அவருடைய பயண திட்டமானது ஏற்கனவே நிச்சயித்தபடி இன்று சற்று நேரத்தில் மீண்டும் தியானத்தை தொடங்கி 1 மணி அளவில் தியானத்தை முடித்துவிட்டு விவேகானந்த மண்டபத்திலிருந்து வெளியே அங்குள்ள அருகில் நிறுத்தப்பட்டுள்ள படகு மூலம் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று அங்கு திருவள்ளுவரின் பாதத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து படகு மூலம் மீண்டும் படகு குழாமில் கடற்கரை சாலையுள்ள காந்தி மண்டபத்தில் காந்தியின் நினைவிடத்தில் அந்த அவருக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார். அதன் பிறகு மாலை 4:30 மணி அளவில் இங்கே அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து அவர் பிரத்யேக ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்ல உள்ளார். இதுதான் பிரதமரின் பயணத்திட்டம். அவர் இங்கு 3 நாளாக தங்கியுள்ளதால் சுற்றுலா தலங்கள், அதாவது கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.